जय श्री स्वामी जी महाराज की, भारत माता की। ஸ்ரீமத் சுவாமி விவேகானந்தர் மகாராஜ் அவர்களுடைய 164வது ஜெயந்தி தினத்திலே விஸ்வாச்சாரியரும் விவேகமே வடிவெடுத்தவரும் இந்த பாரத தேசம் உய்ய வேண்டும் என்று கணந்தோறும் உள்ளம் உருகி நினைந்தவருமான சுவாமிஜி அவர்களுடைய மகிமைகளிலும் அவர் நமக்கு சொன்ன செய்திகள் சிலவற்றையும் சிந்தித்து பார்ப்போம். 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் நாள் மகர சங்கராந்தி புண்ணிய வேளையிலே ஹஸ்த நட்சத்திரம் சப்தமி திதி, அந்த சூழலில் கல்கத்தாவிலே புவனேஸ்வரி மாதாவுக்கும் விஸ்வநாத தத்தருக்கும் பிறந்த முதல் ஆண் குழந்தை தான் நரேந்திரநாத் என்று பெயரிடப்பட்டு பிற்காலத்திலே சுவாமி விவேகானந்தராக மலர்ந்த அந்த மகான். இப்போ சொன்னதெல்லாம் கல்கத்தாவில் விஸ்வநாத தத்தர் புவனேஸ்வரி தேவி தம்பதிக்கு பிறந்தவர், 1863 தோன்றியவர். இப்படியெல்லாம் சில சூழல்கள் காலதேச வர்த்தமானத்தை முன்னிட்டு சொன்னாலும் கூட உண்மையிலே அவர் யார் என்பது பற்றி ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் நமக்கெல்லாம் உள்ளத்தில் மறக்காதபடி தைக்கும்படியாக எடுத்து சொல்லியிருக்கார். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஒரு அற்புதமான காட்சி கிட்டிற்று. எண்ணிறந்த திவ்ய தரிசனங்கள் பெற்றவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். அப்படி அவருக்கு அமைந்த ஒரு தரிசனம் என்ன அப்படின்னா, ஸ்ரீராமகிருஷ்ணரே ஒரு ஒளியே உருண்டு திரண்டு நின்ற ஒரு குழந்தை ஆயிடுற, பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தை எங்கேயோ நமக்கு எட்டாத தொலைதூரத்தில் இருக்குது. அப்படியே அது இறங்கி 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 வருது. இறங்கி வந்தால் ஒரு இடத்துல ஒரு 7 மகரிஷிகள் அப்படியே அமைதியாக தியானத்தில் ஆழ்ந்து இருக்கிறார்கள். இந்த உலகம் நலம் பெறட்டும் என்கிற ஒரு எண்ணத்தை தவிர அவர்களுக்கு வேறு எண்ணம் இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரிஷிகள்னால் எப்படி இருப்பாங்கன்னு கீதையில் சொல்லியிருக்கு, சர்வபூத ஹிதேரதாகா, எல்லா உயிர்களின் நலனில் மகிழ்ச்சி அடைகிறவர்கள். யாரை குறித்து அவர்களுக்கு பொறாமை இல்லை. நல்லா இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம், இன்னும் நல்லா இருக்கட்டும் என்று வாழ்த்துவார்கள். அதில் குறிப்பாக அந்த 7 ரிஷிகள், சப்த ரிஷிகளில் அத்ரி மகரிஷி, அவரை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, எப்போவும் ஒரு மனசுக்குள்ளே எல்லாரும் நல்லா இருக்கட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அத்ரினா 3 ஆசைகள் இல்லாதவர். த்ரீனா 3, அத்ரினா 3 இல்லாதவர். என்ன 3ன்னா, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இல்லாதவர். அவர் தான் அத்ரி. அந்த அத்ரி மகரிஷி எப்பொழுதும் அவருடைய துணைவியார் தான் அனசூயா தேவி. அத்ரி மகரிஷி எப்பவும் மனசுக்குள்ளே எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் சொல்லிகிட்டே இருப்பாராம். அந்த 7 ரிஷிகளில் ஒருவர், அது யாருன்னு தெரியல, நம்முடைய நலனுக்காக, உலக மக்கள் அனைவரின் நலனுக்காக அப்படி உருகிய உழைத்து ஓடாய் தேய்ந்து போன சுவாமிஜி பற்றி நினைக்கும் போது அத்ரியை பற்றி இந்த விஷயமும் எனக்கு நினைவுக்கு வந்ததுனால சொன்னேன். 7 பேரில் யாரோ குருதேவர் அதை சொல்லலை. அந்த 7 மகரிஷிகளில் ஒருவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஒளிமயமான அந்த குழந்தை போய் அப்படியே அந்த தியானம் பண்ணி கொண்டிருக்கிற ரிஷியின் மடியில் போய் உட்காருகிறது. உட்கார்ந்து அவரை மெதுவாக கூப்பிடுகிறது. அப்போ அவர் தியானத்தில் கண்ணை மூடி அவர் கண்களை மெதுவாக திறந்து அந்த குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தை அவர் வா அப்படின்னு வார்த்தையால் சொல்லாமல் சைகையில் உணர்த்துகிறது. மகரிஷியும் வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் கண்ணை மூடி ஆமோதித்து தலையாட்டுகிறார். அப்புறம் திரும்ப தியானத்தில் ஆழ்ந்து விடுகிறார். இந்த காட்சியை கண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர். நான் பூலோகத்திற்கு போகிறேன், நீயும் என்னோடு வா என்று அந்த ரிஷியை அழைத்து கொண்டு வந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு செய்ய விரும்பிய பணியை அவர் பொருட்டு அவருடைய தூதனாக, அவருடைய பிரதிநிதியாக இருந்து செய்வதற்காக அழைத்து வரப்பட்ட மகரிஷி தான் நாம் இன்று சுவாமி விவேகானந்தர் என்று அறிகின்ற புண்ணியமூர்த்தி.
அதனால தான் நான் சொன்னேன், விஸ்வநாத தத்தர் புவனேஸ்வரி தேவிக்கு 1863 கல்கத்தாவில் பிறந்தாருங்கிறது வெளி சூழல்கள். அகத்திலே ஆன்மீக உலகில் இதுதான் அவருடைய தோற்றம். அப்படிப்பட்ட அவர் இந்த பாரத தேசம் முழுக்க பரிவிராஜகரை அப்படியே நடந்து போகிறார். இந்த படம் பாருங்க, பரிவிராஜக பரமஹம்சர் அப்படியே நடந்து போகிறார். பின்னாடி அப்படியே பாதை நீண்டு போகிற மாதிரி இருக்குது. பாரத தேசம் முழுக்க வடக்க மேற்க தெற்க கிழக்க எல்லா பகுதிகளிலையும் அவர் நடந்தே சுற்றுப்பயணம் பண்ணி மக்கள் எல்லாரையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கெல்லாம் அருள் விருந்து அளித்து கையில் காசை தொடாமல் போய் கிடைக்கிற பிக்ஷையை சாப்பிட்டு பழங்காலத்தில் இருந்த துறவிகள் மாதிரி அலையும் துறவியாக அனைவருக்கும் அருளை வழங்கினார். அப்படி பாரதத்தை சுற்றி முடித்து வந்தபோது தான் கன்னியாகுமரியிலே அந்த பாறையிலே அமர்ந்து 3 நாள் தியானம் பண்ணி இந்த பாரத தேசத்தை எப்படி உய்விப்பது என்று அவருடைய நெஞ்சமெல்லாம் இளகி கரைந்து இருந்தது. ஏன்னா நாடெங்கு சுற்றின போது அவர் பார்த்தார், அவருடைய வருத்தத்தை அப்படியே கொட்டுகிறார். சென்னையிலே அவர் நிகழ்த்திய சொற்பொழிவுகளில் 33 கோடி தேவர்கள் போன்று வாழ்ந்த இந்த பாரத மக்கள் இன்று 33 கோடி புழுக்கள் போல் மண்ணில் நெளிகின்றார்களே, அறியாமையும் ஏழ்மையும் கையாலாகத்தனமும் அவர்களை பற்றி கொண்டிருக்கிறதே, அவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய இந்த சொந்த சகோதரர்களை, இந்த தேசத்தில் பிறந்த இவர்களை இந்த இழி நிலையில் பார்க்கும்போது என் நெஞ்சமெல்லாம் துடிக்கின்றது, இரத்த கண்ணீர் வருகின்றது என்று அழுது தவித்து புலம்புகின்றார். அப்படி வெறுமன அழுது உணர்ச்சியை கொட்டிட்டு போகிறதுக்கு வந்தவர் இல்லை, அதை காரியத்தில் காட்டணும், அதெல்லாம் நீக்கி ஆகணும். அந்த வறுமை ஏழ்மை அறியாமை எல்லாம் நீக்கணும் இல்லையா, அதற்காக வந்தவர் தான் அவர். அதனால் அவர் சொல்கிறார், மனிதர்களை உருவாக்க வேண்டும், வீரமும் தைரியமும் ஞானமும் தூய்மையும் உள்ள மனிதர்களை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அதற்கான இளைஞர்களை அவரே தயாராக்கினார். அதற்காகத்தான் ராமகிருஷ்ண இயக்கத்தையே துவக்கினார். சேவை செய்யணும், இதுக்கு முன்னாடியெல்லாம் சன்னியாசிகள் சேவை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு அமைதியாக காட்டிலே தியானம் தவம் செய்வதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அதோடு கூடுதலாக இப்போ அவர் என்ன சொன்னார், உங்களுடைய மோட்சத்துக்காக அப்படி தவம் ஏற்றுவதோடு கூட ஜகத்ஹித அழிச்ச உலக நலனுக்காகவும் சேவை செய்யுங்கள் என்று சொன்னார். நம்முடைய ஸ்ரீமத் சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்கள் இந்த கருத்தை அழகாக சொல்லுவார் ஒரு உபதேசத்தில். இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று வாயால் சொன்னால் போதாது, நீயும் கொஞ்சம் சேவை செய், அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய். சும்மா வாய் வார்த்தையாக கடவுள் உன்னை காப்பாற்றட்டும்னு ஆசீர்வாதம் பண்ண போகாது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சேவை செய்யணும்னு சன்னியாசிகள் நீங்கள் செஞ்சால் தான் பின்னாடி சமுதாயத்திலேருந்து எல்லாரும் வருவாங்கன்னு வச்சார். அப்படிப்பட்ட சுவாமிஜி செய்த சேவைகளிலே மனிதர்களை உருவாக்குவதிலே மிக மிக முக்கியமான ஒரு கருத்து இன்றைக்கு நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, ஹிந்துக்களாகிய நாம், இந்த பாரத தேசத்தினுடைய பூர்வ குடிகளாகிய ஹிந்துக்களாகிய நாம் இன்றைக்கு பாரதத்தில் ஹிந்து மதம், ஹிந்து சமயம், சனாதன தர்மம் தவிர வேறு பல மதங்களும் இருக்கின்றன. ஹிந்து சனாதன தர்மத்திலிருந்து, வைதீக தர்மத்திலிருந்து சற்று மாறுபட்டு நாங்கள் தனி வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தவங்க. முதல்ல ஆதியில் இருந்தது சனாதன தர்மமாகிய ஹிந்து மதம், ஹிந்து சமயம். அந்த இந்து சமயத்திலேருந்து பிரிஞ்சு நாங்கள் வேதத்தில் சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு தனியாக போனவங்க தான் சமணர்களும் பௌத்தர்களும். இந்தியாவிலேயே தோன்றின, ஆனால் இந்து மதத்திலிருந்து வேறுபட்டவர்கள் பௌத்தர், சமணர். அப்புறம் காலப்போக்கில் சீக்கிய மதம் தோன்றிற்று. இதற்கு இடையிலே மேற்கு ஆசியாவில் தோன்றிய 2 மதங்கள் இந்த தேசத்திற்கு வந்து மக்களை தங்கள் மதத்திற்கு மாற்றினார்கள், இஸ்லாமும் கிறிஸ்தவமும். இப்படி இது தவிர பார்சி மதத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் இங்கு வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள், யூத மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கு வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இப்படி அடைக்கலம் தேடி வந்தவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்த நாடு இது. இப்படி பல்வேறு இறை வழிபாட்டு முறைகளை பின்பற்றக்கூடிய இந்த மக்களுக்கிடையே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக நாம் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிமையாக அவர்களால் ஆளப்பட்டு வந்ததால்
ஹிந்து என்று சொல்லிக் கொள்வதற்கே நமக்கு தைரியம் இல்லை, உணர்ச்சி இல்லை. இந்த நிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். சுவாமிஜி புரிந்து கொண்டார் ஒரு பேருண்மையை. இந்த பாரத தேசத்தின் உயிர் நாடியே ஆன்மீகம். அது ஹிந்து சமயம், சனாதன தர்மம் என்கிற வடிவிலே இந்துக்களுக்கு உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சனாதன தர்மத்தின் மீது, ஹிந்து சமயத்தின் மீது இந்துக்களுக்கே ஒரு தன்னம்பிக்கையோடு கூடிய ஒரு பிடிப்பு ஏற்பட்டால் தான் இந்த நாடு திரும்ப உத்தாரணமாகும், உயரும், வளரும், மேலெழும் என்று அவர் புரிந்து கொண்டார். அவர் சொன்னார், ஒரு நதி ஒரு திசையை நோக்கி ஓடுகிறத திருப்பி இப்படி விட முடியாது, விட்டால் அந்த நதியே இல்லாமல் போயிடும். இந்த பாரத தேசத்தினுடைய பண்பாடு என்கிற நதி சமயத்தின் வழியாக செல்லுகிறது. காலம் காலமாக இந்த பாரத தேசத்தின் இந்துக்களின் வாழ்க்கையின் மைய சக்தியாக இருப்பது ஆன்மீகம், சமயம். அதை விட்டு வேற நீ எதை பண்ணினாலும் நீ உருப்பிட்டு வர முடியாதுப்பா. ஆனால் இந்துக்கள் திரும்ப மீண்டும் வரணும்னு சொன்ன அந்த இந்து சமயத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியை, பற்றுதலை வளர்த்து அதன் மூலம் அவர்கள் வளரணும். தற்காலத்துக்கேற்ற வளர்ச்சிகளெல்லாம் பெறணும் என்றாலும் பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கண்டு சொன்ன ஆன்மீக உண்மைகளை மறந்துவிடக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் அவர் இந்துக்களை தட்டி எழுப்பக்கூடிய வீர வச்சனங்களையே உபதேசமாக பொழிந்தார். அதில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் பார்ப்போம். 3 கருத்துக்கள். அதாவது ஹிந்துக்களுக்கு நான் ஹிந்து என்கின்ற பெருமிதம் இருக்கணும். முதல் கருத்து என்ன? நான் ஹிந்து என்கின்ற பெருமிதம் இருக்கணும். த ஹிந்து ப்ரைடு. அதாவது சாதாரணமாக ப்ரைடு, கர்வம் அப்படின்னா நான் வசதி நீ மட்டம் அப்படின்னு அடுத்தவங்களை மட்டமாக சொல்கிறது. அந்த மட்டமாக அடுத்தவங்களை சொல்கிற காரியம் இங்கே கிடையாது. ஆனால் நான் வசதிங்கிறது புரிஞ்சுக்கணும். நான் வசத்தின்னு புரிஞ்சிக்கலைன்னா அந்த உயரத்துக்கு நான் என்ன நானே உயர்த்தி கொள்ள மாட்டேன், தாழ்ந்தே கிடப்பேன். ஒரு நெக்லஸ், வைர நெக்லஸ் தெரியல, கண்ணாடின்னு நினச்சா நான் அதை கவனம் இல்லாமல் கீழே போட்டுருவேன். அது வைர நெக்லஸ் தெரிஞ்சால் அது பாதுகாத்து வைப்பேன். அதுபோல் நான் ஹிந்து என்கின்ற என்னுடைய அடையாளத்தின் பெருமையை நான் உணரணும் என்று இந்துக்களுக்கு அவர் உணர்த்தினார். அதுக்கு என்ன சொல்லார் பாருங்க. அந்த காலத்திலேயே இந்த அந்நிய ஆட்சியாளர்களெல்லாம் ஹிந்து தான் ரொம்ப மட்டமானவன், ஒன்றும் தெரியாதவன், சோப்ளாங்கி, ஏப்பசாப்ப, இவனை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சாங்க, அப்படி பேசினாங்க. அது சொல்கிற இன்றைக்கு அவர் இருந்த காலத்தை குறிப்பிட்டு சொல்ல, இன்றைக்கு ஹிந்து என்கின்ற வார்த்தைக்கு சில இது மாதிரியான எதிர்மறை கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்தால் அது குறித்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள், அது உண்மை இல்லை அப்படின்னு முதல்ல நம்மளுக்கு சொல்கிறார். நம்மளை குறித்து மற்றவங்க மட்டமாக பேசினா அது உண்மை இல்லை, வருந்தாதீர்கள். சரி, அப்போ என்ன நினைக்கணும்? நம்முடைய செயல்களாலும் நம்முடைய முன்னோர்கள் மீது நாம் கொள்கின்ற பக்தியினாலும் முன்னோர்கள் சொன்ன அந்த கொள்கைகளை கடைப்பிடித்து பரப்புவதனாலும் நாம் நம்முடைய மதத்தின் மீது, சமயத்தின் மீது, கலாச்சாரத்தின் மீது, இந்த இந்து தேசத்தின் மீது பெரும் பக்தி, நம்பிக்கை கொண்டு உழைக்க வேண்டும். அப்படி செய்தால் நாம் இழந்த பெருமையை மீண்டும் பெறுவோம். நமக்கான வழி அதில் தான் இருக்குன்னு சொல்கிறார். நம்முடைய செயல்பாடுகளால் நாம் இழிந்தவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் அல்ல, சிறந்தவர்கள். உலகில் மிக உயர்ந்த சிறந்த நாகரீகம் நாகரீகம், அறிவும் ஆன்மீகம் எல்லாவற்றிலும் சிறந்தது. இவ்வுலக சுகங்களையும் எத்தனையோ கண்டு ஆண்டு அனுபவித்தது. அறிவியல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பலவற்றை செய்தது. ஆன்மீகத்தில் உள்ளாழ்ந்து சென்று இறைவனை உணர்ந்தது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஹிந்து கலாச்சாரம் நம் கலாச்சாரம் என்று பெருமையோடு அதை உலகுக்கு சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகள் இருக்கணும். அதை செய்வோம். நாம் இந்துக்கள்லாம் ஏதோ மட்டம்னு மற்றவங்க சொல்கிறத நம்பிக்கொண்டு நம்மை நாமே மட்டமாக நினைத்து விட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ஹிந்து என்பது குறித்து நமக்கு பெருமிதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொன்று சொல்கிற த ஹிந்து பிரதர்ஹுட், இந்துக்களுக்குள் சகோதர உணர்வு மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்துக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ளாமல் ஜாதி இது போன்ற, அப்புறம் இந்து சமயத்துக்குள்ளேயே உட்பிரிவுகளாக சைவம், வைணவம், சாக்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்படி இந்த உட்பிரிவுகள், சமய உட்பிரிவுகள் குறித்து சண்டை போட்டுக்கொள்வது, நான் வசதி நீ வசதி அப்படின்னு சண்டை போட்டுக்கொள்வதோ, ஜாதியை குறித்து நான் உசந்தவன் நீ தாழ்ந்தவன் என்பதோ அது ஏதும் இல்லாமல் ஹிந்துன்னு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஹிந்து அதாவது ஒரு காலத்தில் இந்த பாரத தேசத்தில் எல்லாரும் இந்துக்களாக இருந்தார்கள்.
இப்போது காலப்போக்கில் சூழல்கள் மாறி மற்ற மதத்தவர்களும் இங்கு வாழும் பொழுது ஹிந்துக்களுக்கு அத்தியாவசியமான தேவை என்ன? நான் ஹிந்து என்கின்ற உணர்வும், அந்த நான் ஹிந்து என்கின்ற உணர்வின் அடிப்படையில் மற்ற ஹிந்துக்களோடு சகோதரத்துவமாக வாழ்வதும், அந்த ஒரு ஒற்றுமை உணர்வு இருந்தால் தான் நம்முடைய வலிமை சிறக்கும். அப்படி ஒரு வலிமை ஒற்றுமை நமக்கு வந்தவுடனே இங்கே இருக்கக்கூடிய மற்ற மதத்தவர்கள்ட்ட நம்ம அடாவடித்தனம் பண்ணலாமானா? இல்லவே இல்லை. இப்போது முதல்ல ஹிந்து பிரதர்ஹுட், ஹிந்துக்களுக்குள் சகோதரத்துவம் சொன்னார். அடுத்து என்ன செய்யணும் இந்துக்கள் அப்படின்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட், உலகம் முழுவதில் உள்ள எல்லா மக்களோடும் நான் சகோதர மனப்பான்மையோடு பழகுவேன். என்னுடைய தேசத்தில், இந்த இந்து தேசத்தில் சேதமில்லாத இந்துஸ்தானம் என்று பாரதியார் சொன்ன இந்த இந்துஸ்தானத்திலே வாழக்கூடிய மதத்தால் இந்து அல்லாத பிற சகோதரர்களோடும் நான் நன்றாக வாழ்வேன், இணக்கமாக வாழ்வேன். அதற்கிடையில் என்னுடைய இந்து மதத்தை நான் உறுதியாக பின்பற்றுவேன், அது குறித்து பெருமிதம் கொள்வேன். அதனை யாரும் குறைத்து பேச, இடித்து நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற உறுதியோடு தெளிவோடு நாம் இருக்க வேண்டும்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறார். ஒரு அந்த இங்கிலீஷில் வாசித்து தமிழில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, தமிழில் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். சகோதரர்களே, நீங்கள் எப்பொழுது தெரியுமா ஒரு இந்து ஆவீர்கள்? அப்பொழுது மட்டுமே, எப்பொழுது மட்டுமே ஹிந்து என்கின்ற அந்த பெயர் மட்டுமே உங்கள் உடலுக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியதை போல் சக்தி உணர்ச்சியை கொடுக்குமானால் அப்பொழுது மட்டுமே தான் நீங்கள் ஹிந்து ஆவீர்கள். அப்படிங்கிற ஹிந்து அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா, இந்த ஹிந்து சமயத்தில் என்னென்ன பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பன்னரு உபநிட நூல் எங்கள் நூலே, பாரினில் இதுபோல் பிரிதில்லையே. எத்தனையோ ரிஷிகள் தங்களை பற்றி பிரபலப்படுத்தி கொள்ளாமல் அரிய உண்மைகளை, ஆன்மீகத்தை புகட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் சுவாமிஜி சொல்கிறார், வேறு எதை செய்திருக்கிறோமோ இல்லையோ, எண்ணற்ற மகான்களை உருவாக்கி இருக்கிறோம். அது இந்து சமயத்தின் சிறப்புங்கிற. மேல்நாட்டில் போய் கேட்குறாங்க, எங்கள் ஊரில் எமர்சன், தோரோ அப்படிங்கிற 2 பெரிய தத்துவ ஞானிகள் இருக்காங்களே, உங்கள் ஊரில் இது மாதிரிலாம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சிரிச்சிட்டார். உங்கள் அமெரிக்கா முழுசுக்கும் நீங்கள் எமர்சனையும் தோரோவையும் சொல்கிறீங்க, எங்கள் பாரத தேசத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் 1/2 டஜன் எமர்சன்கள் இருப்பார்கள் அப்படின்னார். அப்படி ஞானிகளையும் மகான்களையும் உருவாக்கியது மிகப்பெரிய சாதனை. மற்ற சாதனைகள், லௌகிக சாதனைகளும் பண்ணியிருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அறிவியலில் எல்லா துறைகள்லையும், அறிவியல், விஞ்ஞானம், மருத்துவம், பொருளாதாரம், கலை, எதில் நாம் சிறப்பாக இருக்கலை. ஆனால் எல்லாத்துக்கும் உச்சமாக இருக்கக்கூடியது ஆன்மீக சிறப்பு. அதனால் அதை உணர்ந்து நீ பெருமிதம் கொண்டு, நான் ஹிந்து என்று சொல்லும்போதே உனக்குள்ளே அப்படியே ஜிவ்னு ரத்தம் பாயணும், அந்த உணர்ச்சி வரணும், அப்போத்தானே ஹிந்து அப்படிங்கிற. அப்புறம் சொல்கிறார், ஹிந்து என்கின்ற பெயர் படைத்துள்ள ஒவ்வொருவரும் உனக்கு மிகவும் நெருக்கமான அன்புக்குரியவர் ஆகும்போது தான் நீ ஹிந்து. ஹிந்துன்னு நீ சர்டிஃபிகேட்டில் வச்சுருந்தா போதாது. மற்ற ஹிந்துக்களோடு நீ நெருக்கமாக இவர்கள் என் சகோதரர்கள்னு உணரணும். நியரஸ்ட் அண்ட் டியரஸ்ட் அப்படிங்கிற, உனக்கு நெருக்கமானவர்களும் அன்புக்குரியவர்களுமா நீ எல்லா ஹிந்துக்களையும் உணரணும். அப்போ தான் நீ ஹிந்து. தென் அண்ட் தென் அலோன், அப்போ மட்டும்தான் நீ ஹிந்து அப்படிங்கிற. அப்புறம் சொல்கிற, ஹிந்து என்ற பெயர் உடைய ஒருவன் எங்கு உலகத்தின் எந்த மூலையில் துக்கப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அநீதி அவனுக்கு இழைக்கப்பட்டாலும் உன் உள்ள துடிக்கணும், அப்போ தான் நீ ஹிந்து. எரும மாட்டு தோல் மாதிரி யாருக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவன் இந்து அல்ல. என்னுடைய ஹிந்து சகோதரன் கஷ்டப்படுகிறான், நான் அதை சகிக்க மாட்டேன் என்று இருக்கணும், அப்போத்தான் நீ ஹிந்து அப்படிங்கிறார். குரு கோவிந்த சிங் செய்தது போல நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி உன்னுடைய ஹிந்து சகோதரனுக்காக உழைக்க தயாராகும் போது தான் நீ ஹிந்து. தென் அண்ட் தென் அலோன், அப்போது மட்டும்தான் நீ ஹிந்து என்று சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையின் அனைத்தையும் உன்னுடைய ஹிந்து சகோதரர்களுக்காக நீ தியாகம் செய்ய தயாராகும் போது, யாரை போல? குரு கோவிந்த சிம்மனை போல முழுக்க நீ உன்னுடைய சமுதாயத்துக்காக நீ வாழும்போது நீ அப்போதுதான் ஹிந்து என்ற பெயருக்கு தகுதி படைத்தவன் ஆகிறாய் என்று சொல்லி, ஹிந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஹிந்துக்களுக்குள் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஹிந்துக்களிடையே குறைகள் ஏதாவது இருக்கும், இல்லைங்கல. ஆனால் அந்த ஹிந்து ரத்தம் அவர்களுக்குள் ஓடுகிறது. குறைகளுக்கு நடுவிலே அவர்கள் மக்கள்
எல்லோருக்கும் என்ன ஹிந்துன்னு சொல்கிறவன் அப்போ நம்ம மற்ற மதங்களை சமயங்களை சேர்ந்தவர்களெல்லாம் எப்படி நடத்தணும்னா அவங்கள்ட்டையும் நாம் அன்பாக தான் இருக்கணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும். ஆனால் அன்பு சகோதரத்துவம் மாமா மச்சானா பழகிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாளியாக கேனையாக இருக்கக்கூடாது. அதைத்தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் நீ சகோதரத்துவத்தோடு பழகு, ஆனால் நீ உன்னை உணர்ந்தவனாரு, அவர்கள் உன் தலையில் மிளகா அரைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு நிஜமாவே சுவாமிஜி சொல்கிறார். அப்புறம் தன்னை பற்றி சொல்கிறார். பாருங்கள், இந்த ஹிந்து சமுதாயத்தில் நான் ஒருத்தன் ஒன்றுமே தகுதி இல்லாத ஒரு ஏழை சேவகனாக உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்னு தன்னை சொல்கிறார். சுவாமி விவேகானந்தர் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு ஏழை சேவகன், இது மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் போதுமே அப்படிங்கிறார். ஆனால் நான் எனக்கு தகுதி இல்லை, சிறப்பு இல்லைன்னா கூட என்னுடைய இந்த இனம் ஹிந்து சமயம் ஹிந்து சமுதாயம் காலங்காலமாக இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஹிந்து சமுதாயம், இந்த ஹிந்து இனம், த ஹிந்து ரேஸ், அதுக்கு எவ்வளவு ஒரு பெருமை, பாரம்பரியம், வரலாற்று சிறப்பு இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமை வந்து விடுகிறது. என்னளவில் எனக்கு சிறப்பு இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய இனம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமயம், என்னுடைய கலாச்சாரம் சிறப்பு மிக்கது, அதை நினைத்தாலே எனக்கு பெருமிதம் பொங்குகிறது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த நம்முடைய பாரம்பரிய ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறோம் இல்லையா, பரம்பரையாக சம்பிரதாயமாக நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக கலாச்சார சிறப்புகளை, அந்த கொடையை நாம் அதன் பெருமையை உணர்ந்து போற்றி பாதுகாத்து அதற்கேற்ற நல்வாழ்வு வாழும்போது தான் இன்றைக்கு சிறப்பாகும். என்றைக்கோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பெரியவர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள் என்றால் அது பெருமிதத்துக்குரிய விஷயம் என்றாலும் அது மட்டும் போதாது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதைவிட சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய முன்னோர்களின் அனுபவங்களை வைத்துக்கொண்டு இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய நவீன ஞானங்களையும் பெற்று நாம் பன்மடங்கு உயர்ந்து நமக்கும் நலன் செய்து கொண்டு உலகுக்கும் நலன் செய்ய வேண்டும். அதுவே நீ ஹிந்துவாக பிறந்ததற்கு அடையாளம் என்று சொல்லுகின்றார். அப்போ 3 கருத்துக்கள் நமக்கு உயிர் ஊட்டக்கூடிய கருத்துக்கள். நான் ஹிந்து என்கின்ற பெருமிதம் நமக்கு வேண்டும். நாம் அனைவரும் ஹிந்துக்கள் என்று, ஹிந்துக்கள் அனைவரும் ஜாதி வேறுபாடோ பிற வேறுபாடுகளோ பார்க்காமல் ஹிந்து என்கின்ற சமயத்தின் அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி வெறுமனே பெருமை பேசினால் போதாது, ஹிந்து சமுதாயத்திற்காக, ஹிந்து சகோதரர்களின் முன்னேற்றத்திற்காக நாம் பாடுபட வேண்டும். நம்முடைய முன்னோர்களின் பெருமையை உணர்ந்து அதைவிட அதிக பெருமை மிக்க வாழ்வு நாம் வாழும்படி நம்மையும் நம் சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும். அதன் காரணமாக நான் நல்லா இருந்தால் போதும், என் ஹிந்து சமுதாயம் நல்லா இருந்தால் போதுங்கிற சுயநலத்துக்குள்ளே சிக்கக்கூடாது. எல்லோருக்கும் நலன் செய்யக்கூடிய மனித இனம் முழுவதையும் சகோதரத்துவத்தோடு பார்க்கின்ற அந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்று சொல்லக்கூடிய விஸ்வ சகோதரத்துவம், விஸ்வ பிரேமை, அதனோடு நாம் வாழ வேண்டும் என்று அப்படி விரித்து நமக்கு காட்டுகின்றார். ஹிந்து என்பவன் யார், அவன் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை சுவாமிஜி நமக்கு சொல்லிக் கொடுத்தது மாதிரி யாரும் சொல்லித்தரலை. அதைத்தான் அவருடைய புனித ஜெயந்தி தினமாகி இன்று நாம் நினைக்க வேண்டும். இன்றைய பாரத சமுதாயத்திலே அத்தகையதொரு தன் உணர்வு, தன்மான உணர்வு, தற்பெருமை, தன்னை உயர்த்தும் உழைப்பு, தன் முன்னோர்களின் மகிமையை உணர்ந்து அவர்களை போற்றும் சிறப்பு, இன்றைக்கு அதைவிட பெருஞ்சிறப்பை கொண்டு வரக்கூடிய உழைப்பு மற்றும் உலகம் முழுவதும் அனைவரோடும் அன்பாகவும் சகோதரத்துவத்தோடும் வாழும் இணக்கமான மனநிலை, இத்தனையும் நமக்கு வேண்டும், நம்மால் முடியும், அதுதான் ஹிந்துவின் சிறப்பு என்று நமக்கு உண்மையை உணர்த்தி ஆற்றலையும் தந்த ஆச்சாரிய புருஷராகிய, இந்துக்களுக்கு மட்டும் அவர் ஆச்சாரியர் இல்லை, என்ன நாம சொன்னோம், விஸ்வாச்சாரிய, விஸ்வத்துக்கே லோகத்துக்கே அவர் குரு. ஏன்னா அவர் என்ன சொன்னார், யூனிவர்சல் பிரதர்ஹுட், உலகத்தில் எல்லோரும் சகோதரர்களேன்னு சொன்னார். அப்படி சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கும் வரும் அப்படின்னா, லோக்கா சமஸ்தா சுகினோ பவந்து என்று எப்பொழுதும் பிரார்த்திக்கின்ற ரிஷிகளின் பரம்பரையில் வந்தவர்களாகிய இந்துக்களிடத்தில் இது இயல்பாக இருக்கிறது. இன்னொரு நாட்டில் போய் அந்த நாட்டின் அதிபரை கூட அடித்து பிடிச்சி எடுத்து கைதியாக்கி கொண்டு வந்து ஓ எண்ணெய் வளத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய அடாவடித்தனம் பண்ண மாட்டான் ஹிந்து. ஆனால் தன்னுடைய நாட்டை விட்டு கொடுத்துட்டு ஏமாளியாக இருக்கவும் கூடாது ஹிந்து.
அதைத்தான் சொல்கிறார் நமக்கு சுவாமி விவேகானந்தர். இந்த அரிய செய்தியை சுவாமிஜியினுடைய 164வது ஜெயந்தி தினமாகி இன்று நமக்குரிய சிறப்பு செய்தியாக எடுத்துக்கொண்டு அன்னாரை வணங்கி அவருடைய அருளாற்றலை பெற்று நாமும் அவர் காட்டிய அந்த பாதையிலே வீரமும் விவேகமும் உணர்வும் அன்பும் சகோதரத்துவமும் உடைய நல்ல இந்துக்களாக மலர்வோம். இந்து சமுதாயம் சிறப்புற்று திகழட்டும், உலகுக்கு நலன் செய்யட்டும். சுவாமி விவேகானந்தரின் நல்லாசிகள் நம்மோடு என்றும் இருக்கட்டும், நம்மை செயலில் தூண்டட்டும். ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜ் கி, பாரத் மாதா கி.